நான் அதிமுல்லா சரி ஃபுங்கோ பாட்ஸில் ஒரு என்ஜி. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கோம் பாருங்கள். ஹாய் போலோ. ஜூக்குள்ளே வந்து புதுசாக வாட்டர் ஃபால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. யாராவது வாட்டர் ஃபால்ஸ் போக முடியல எங்கேயாச்சுன்னா இங்கே வந்து குளிச்சிக்கங்க, ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்தோன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து ஃபுல்லாக மரத்தை பற்றியும் அந்த இலைங்களை பற்றியும் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் சைட்லேயே இது தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு வந்து அவ்வளோ படிக்க தெரியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படிச்சுக்கிங்க, அப்படியே வெளியே போயிடலாம். இங்கே ஃபுல்லாக கூட்டமாக இருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா மான் இருக்குது, அழகாக இருக்குது, புள்ளி வச்ச மான். ஒருத்தருக்கு நம்ம அண்ணன் தான் அவர். அண்ணா பார்க்குறீங்க மான்பா? என்ன மான்? கொம்பு வச்சதா கொம்பு வைக்காதா? கொம்பு வச்சதும் இருக்கு, கொம்பு வைக்காததான் இருக்கு. பாரு, புள்ளி மான்பா. நான் ஜூம் பண்ணுறேன், தெரிஞ்சா உங்களோட லக்கு. சின்ன வயசில் வந்தது நம்ம வண்டலூர் ஜூ, மறுபடியும் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து க்ரௌட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் மத்தியானம் டைம் ஆயிடுச்சு. காலையிலே வந்திருந்தால் க்ரௌடு கம்மியாக இருக்கும். லேட்டாக வந்ததால் க்ரௌட் அதிகமாகிடுச்சு. வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம யாருமே யானை வந்து இவ்வளோ கிட்டேருந்து பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஜூவில், வண்டலூர் ஜூவில் வந்து யானை இவ்வளோ கிட்டே இருக்குது. இப்போது நானும் அண்ணன் வந்து பார்க்க போகிறோம். அந்த யானை நீங்களும் பாருங்கள். பார்த்தீங்களா? 1 2 3, ஆமாம், கட்டை யானை தான். இவ்வளோ கிட்டேருந்து இப்போ தான் பார்த்துருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சிங்கம் சிங்கம் தீபோரி சிங்கம். நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருப்போம் யூடியூப்பில். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். நம்ம வந்து பேர்ட்ஸ் லவர் பேஜில் வந்து புறாவை பற்றி தான் போடுவேன். எப்போயாச்சும் ஒரு வீடியோ வந்து நான் மாற்றி போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவாக நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம வந்து பேஜ் ஸ்டார்ட் பண்ணது காரணமே இவர் தான், எங்கள் மாமா. அவர் தான் வந்து நம்ம பேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கே காரணமாக இருந்தார். ஆக்சுவலாக அவர் பிடிக்கிற ஃபோட்டோ தான் எனக்கு டெய்லியும் காலையில் அனுப்புவார். நான் அதுதான் வந்து முதல்ல போஸ்ட்டாக போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டு போட்டு நம்மளுக்கு எதுவுமே சப்போர்ட் வராதால சரி நம்ம தான் புறா வளர்க்குறோமே, அப்படி புறாவை பற்றி போடும்போது தான் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் வந்தது. அதை தான் வந்து நம்ம புறா பேஜை ஆக்கி இது இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த மாதம் கடைசியில் வந்து 2 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் அது இருக்கும் 50K ரீச் பண்ணுறோமா இல்லையான்னு. இப்போ வந்து நம்ம ஜூவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். கைஸ், வண்டலூர் ஜூவிலேயே இது இருக்கும். நான் இந்தமாரி இடத்துக்கு வந்ததில்லை. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பின்னால் ஃபுல்லாக. ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷ்ரூம் ஏரியா. வாஷ்ரூம் வந்து எங்கேயோ ஒன்று தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அந்த முனையிலேருந்து இங்கே வரைக்கும் நந்து வரத்துக்குள்ளே டயர்ட் ஆகிடுது. ஆல்ரெடி வந்து ஜூ வந்து நம்ம சுற்றி பார்க்கணும். ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்று ஒன்றா தான் சுற்றி பார்க்க முடியும். அது இல்லாமல் இந்த பாத்ரூம்லாம் வந்து இவ்வளோ தூரம் வைக்கிறதால ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம சுற்றி பார்க்கறதுக்கே டயர்ட் ஆகிட்டு பாதி இடம் பார்க்காமலே ரிட்டர்ன் வந்துடுவோம். இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு குரங்கு இருக்குது. அது பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, லங்கூர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி காமிச்சோன்னா உங்களுக்கு கேமராவில் தெரியாது. நம்ம எல்லோரும் சின்ன வயசில் எப்படி WF சண்டை போடுவோமோ அதேமாரி அந்த 2 பேர் வந்து அடிச்சிக்கிறாங்க. அங்கே பாருங்கள். இது வந்து பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எங்கே ஜூ போனாலும் ஃபீடிங் வந்து பண்ணுறாங்க. முட்டை ஓடு போடுறாங்க, முட்டை போடுறாங்க. நிறைய ஃபீடிங் கேரட் போட்டிருக்காங்க. ஒன்று ஆளுக்கு எடுத்துன்னு வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே ஒருத்தர் தனியாக உட்காந்து சாப்பிட்டுன்னு பாருங்க. இவன் வந்து நம்ம கட்சி இல்லை, ஏன்னா வெஜிடபிள் சாப்பிட்றப்பல முட்டை சாப்பிட்றவங்க இருக்காங்க. பாருங்க, அவர் அங்கேருந்து தூக்கி போடுறாரு.
மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் பசங்க தான் நிறைய வந்திருக்காங்க இன்றைக்கி. நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் ஸ்கூல் பசங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் நம்ம லயன் கிங்கில் வருமே, முஃபாசா அப்படின்னு சொல்லுமே, அவர் தான் இவர். தம்பி பாரு யார் வந்திருக்கா பாரு. நம்ம அண்ணன் வந்திருக்கா போல், திரும்பி பாருங்கோ. வெயில் தான்ப்பா இருக்கிறதுலே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது நான் என்னன்னு சொல்ல தேவையில்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம அண்ணன் கிடைக்கலாம். நான் அந்த கலர் பண்ணேன், சூப்பராக இருக்குது. ஆமாம் மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை ஒரு வேறு ரெக்கத் வந்துக்குது, அதனால நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக மேல் தான் இருக்குது, கீழே எல்லாம் ஃபீமேல் உட்காந்துருக்குது. எல்லாம் செம்மையாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், ரொம்ப வருஷம் ஆனதால் நிறைய வந்து ஞாபகம் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து கலரு மயில் இருக்குது, இங்கே வந்து ஒயிட் கலர் மயிலாக இருக்கும். இங்கே வெளியவே இருக்குதுங்க. என்ன ஜெகண்ணா கைஸ், வெளியவே ஒரு மயில் இருக்குது, ஃபீமேலு மயில். அங்கே பாருங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சாச்சா சாச்சா இதுக்கப்புறமா போனால் அது ஓடும். இந்தியன் எக்கானமிக்கு இஸ் ஏ பெஸ்ட் எக்கானமிக்கு தமிழில் தான் இருக்குது. நம்மளுக்கு படிக்க வராது, நம்மளுக்கு படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. வெள்ளை என்னண்ணா முயலண்ணா இது மயில் மயில், வெள்ளை மயில். மயில் ஃபுல்லாக ஒயிட் கலராக இருக்கிறது. வெள்ளை மயில் ஒயிட்டாக தாங்க இருக்கும். வெள்ளை மயில் ஒயிட்டாக இருக்குது. அதோட குட்டி இருந்தது. யோ என்ன அந்த பக்கம்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படியா பார்க்குறது? அதோட குட்டி காமிக்கலான்னு பார்த்தேன். ஓகே, நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணி விட்றேன். நீங்கள் எல்லோரும் புள்ளிமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியாக தெரிய மாட்டுது, ரொம்ப சின்னதாக இருக்குது வலை. இந்த ஃபோட்டோலேயே காமிச்சிடும், அதான் பெஸ்ட்டு. புள்ளிமான் பார்த்துருப்பீங்க, இது எல்லிமான். அடுத்தது छोटा है बहुत, दिखता नहीं। इसमें देखो ये छोटा है गैप, वहाँ से देखो सिंगल ये ही नहीं जाला उसमें दिखता. இதோ மவுஸ் டியர்னு போட்டிருக்குது, ஆனால் டு நாட் ஃபீட் போட்டிருக்குது. எங்கடா இருக்கீங்கோ? இல்லைங்க, ஏமாத்துறாங்க, எதுவுமே இல்லைங்க. மூடி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். பின்னால் ஐயா உட்காந்துருக்கா போல். டு நாட் ஃபீட் இது வந்து எங்கேயுமே பண்ணக்கூடாது, இந்த ஜூவில் மட்டும் இல்லை, எங்கேயுமே இது பண்ணாதீங்க. ஃபுல்லாக இதாக இருக்குது. ஆனால் ஜெகண்ணா எவ்வளோ பெரிய ஊக்கு பாரு. அது புள்ளிமான்னு பார்த்தோம் முதல்ல. இது என்னண்ணா இது? இதுவும் மவுஸ் மான் தான். அது மவுஸ் மான். எஸ், நல்லா கேட்டிங்களா? மவுஸ் மானா? மவுஸ் டியர். மவுஸ் டியர்னா அது புள்ளிமான், இது எல்லிமான் இருக்குது இல்லையே. அதுவும் பாரு மவுஸ். இது வந்து லங்கூர் குரங்கு. டிஸ்ட்ரிக் எங்கெங்கே இருக்கும்னு இதில் இருக்குது. நாங்கள் எல்லாம் வந்து இப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு மயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீமேல் வந்து வெளியே இருந்தது. எங்கே ஒரு மேல் வந்து வெளியே இருக்குது, தெரிதா பாருங்கள். நான் வந்து கேமராவை திருப்பி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து கூண்டுக்கு உள்ளே இல்லை, கூண்டுக்கு வெளியே இருக்குது. நம்ம புறா மாரி கூப்பிட்ற மாரி கூப்பிட்டா எங்கேருந்து பார்க்கும் அது. இங்கே வந்து இது இப்போ வந்து நம்ம
நம்ம வந்து இது கலர்லாம் புறா பாஷையிலே முடிஞ்ச வரைக்கும் போகலாம். பிளாக் ஷோல்டர் அப்படின்னு போட்டுக்குது மயில். நம்ம ரக்கம் வந்து கருப்பாக இருக்குது, உடம்பு வந்து மயில் கலரில் இருக்குது. அதுதான் இது. இதுவும் பிளாக் ஷோல்டர் தான் போட்டிருக்குது. ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக தான் இருக்குது, மேல் மட்டும்தான் வேறு வேறு கலராக இருக்குது. இங்கே வந்து மயில் வந்து அதோட வக்கே ஓப்பன் பண்ணியிருக்குது. நம்ம வந்து நான் பயந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு சேவையில் ஒரு பொட்டை இருக்கும் இருக்குதா ஃபீமேலும். இது வந்து ஃபேன்சி கோழி நம்ம வெளியே சொல்லுவாங்க. இங்கே என்ன போட்டிருக்குங்கன்னா சில்வர் பி சட்டன் எதுவும் போட்டுக்குது. தமிழில் யாருக்காவது படிக்க தெரிஞ்சா படித்து சொல்லிவிடுங்க. வெள்ளி நிற வெள்ளி நிற வெள்ளி நிற கோழி. எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்க வந்து நின்று பார், என்னை பார். வார்ம் அப். இந்த கிளிலாம் என்ன பேருன்னே தெரியலையப்பா. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று மக்காவும். அவ்வளோ நேரமாக தொத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அது அசால்ட்டாக அங்கே உட்காந்து இந்த பக்கத்துலேருந்து பூந்து பக்கத்து குண்டில் வந்துச்சு. அந்தந்த ப்ரீடு வந்து அந்த கேஜில் வந்து மூடி வைக்கிறாங்க. இந்த 2 பேரை தான் தொத்தி விட்டார். எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. அது கேஜ் மாற்றி விட்றாங்கண்ணா. ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கும். இந்த பக்கம் லைன் ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸாக இருக்கும். நீங்கள் மான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அது பேர் வர மாட்டேதுங்க. பீகாக்ன்றது மயில். மானில் ஸ்டார்ட் பண்ணி மயிலில் முடித்து அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கிளியும் இருக்கும். பஞ்சவர்ண கிளி, நம்ம அந்த வெள்ளை கிளி, அப்பு கிளி எல்லாமே இருக்கும். இதேமாரி மக்காவ், கிரே பேரட் எல்லாமே வந்து இந்த பக்கம் இருக்கும். இதுலேருந்து அப்படியே நீங்கள் போகலாம். ஆனால் நம்ம எது கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் தொலைவு போனால் சிங்கத்தை பார்க்கலாம். சிங்கத்தை பார்த்தா அதுக்கிட்டே ஒரு செல்ஃபி எடுத்துக்கினா அதுக்கிட்டே ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு வரலாம். பயப்படாது. சிங்கத்துக்கு கூட செல்ஃபி எடுக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் போடுறோம். அப்படி போடலன்னா நாங்கள் இல்லைன்னு நினச்சிங்க. புறா கூண்டில் எப்படி சிக்கானா புறாவை தனியப்படுத்தி வைப்போமோ அதேமாதிரி நம்ம ஜூவில் வந்து காக்டெயிலாம் இருக்குது. ஒரே ஒரு காக்டெயிலில் வந்து தனியாக கேஜில் போட்டு வச்சுருக்காங்க. சிக்கா இருக்குதா இல்லை அடிபட்டுருக்குதா தெரியல. ஒரே ஒரு காக்டெயிலில் தனியாக வச்சுருக்காங்க. மிச்சர்லாம் ஜாலியாக வெளியே சுற்றிட்டுருக்காங்க. ஃபீடிங் டைம் நினைக்கிறேன். இப்போ தான் எல்லாேருக்கும் ஃபீடு வச்சிட்ருக்காங்க. இங்கே தான் கொஞ்சம் நிகழாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெயில் காலத்துலாம் வந்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது வெயில். டைரெக்டாக இருக்குது. நம்ம கேமரா எடுக்கிறோம். நம்மளே கேமரா டு கேமரா சண்டை டமால். வண்டலூர் ஜூவில் வந்து நிறைய விஷயம் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மான் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. எல்லோரும் அந்த மானுக்கிட்ட தான் போகிறாங்க. சிங்கம் வந்து கொம்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது.
லைவ் இந்த மாதிரிலாம் பொம்மை இல்லை, உண்மைதான் இது. கைஸ், புள்ளிமான தொட்டு தடவின்னு இருக்கார் பத்தியா, அவர் விலங்குகள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவார். எந்த அனிமல்ஸும் அவர்கிட்ட சோஷியலாக பழகிடும். எல்லாம் சொல்கிறது தெரியல. வாழ்க்கையிலே தான் ஃபஸ்ட் டைம் வந்து மானை வந்து இந்த அளவுக்கு நான் தொட்டு பார்த்துருக்கேன். அது ஒரு கொம்பு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷார்ப்பாக இருந்தது. எனக்கே கொஞ்சம் அள்ளு விட்டுச்சு. ஆனால் என்ன ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது அந்த மானை தொடும்போது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது மான். ஆனால் ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின் மேட்ரு. யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செம்ம ஹாப்பிங்க. மானை வந்து நேரில் இது இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தொட்டிருக்கேன். இப்போ வந்து ஈமக்கோய் கிட்டே வந்திருக்கோம். இந்த ஈமக்கோய் வந்து வேறு மாரி இருக்குது. அண்ணன் வந்து ரொம்ப ஃபன் பண்ணுறாருங்க. நம்மளுக்கு முன்னால் 2 பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. எங்கள் மாமாவும் மாமியும் அங்கே இருக்காங்க. நாங்கள் தான் வீடியோ எடுத்துக்கின்னு ஜாலியாக வந்துட்டுருக்கோம். எப்போவுமே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்க ஜூக்கு. செம்ம பயங்கரமாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபன் பண்ணலாம், ஆனால் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பண்ணணும், அதுதான் மேட்ரு. நம்மளுக்குள்ளே எவ்வளோ கலாச்சிக்கலாம், விளையாடிக்கலாம். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும், அதுதான் மேட்ரு ஃபஸ்ட்டாக. நம்ம வந்து நடந்து எப்படி போய் பார்த்துட்ருக்கோமோ அதேமாரி வேனில் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. வேனும் இருக்கும். நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் புக் பண்ணிங்கன்னா அவங்களே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு கூட்டின்னு வந்துட்டு ஒரு இடத்துல உங்களை விட்டுருவாங்க. எங்கள் மாமா வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. திருப்பி வெயிலுக்கு வந்துட்டோங்க. ஜூக்குள்ளே உங்களுக்கு ஆரோ வாட்டர் கச்சிரும். ஆனால் பாட்டில் மட்டும் நீங்கள் சுட்டுன்னு வரணும் உள்ளே எப்படியாச்சு. ஏன்னா உள்ளே எத்தனை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டில் எப்படியாச்சும் உள்ளே எத்தனைட்டிங்கன்னா தண்ணி அங்கங்கே இருக்கும், நீங்கள் குச்சிக்கலாம். இப்போ வந்து தண்ணி பிடிச்சிருக்கேன், குடிச்சிட்டு எப்படி இது சொல்கிறேன். தண்ணி பரவாயில்ல, குடிக்கலாம் நீங்கள், தாகத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம அண்ணன் கூட இருக்காருன்னா அவரும் குடிச்சு எப்படி பார்த்து சொல்லுவார் தண்ணி. என்ன நீங்களும் குடிச்சிட்டு எப்படி சொல்லுங்கள் தண்ணி. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. ஆனால் கொஞ்சம் கோகனட் குடிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி வந்து பரவாயில்ல, தாகத்துக்கு குடிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, கூலிங்காக இருக்குது, அது ஒன்று சொல்லலாம். ஏன்னா வெயிலில் நீங்கள் சுற்றிட்டு இந்த தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் பாட்டில் மட்டும் உள்ளே சுட்டுன்னு வரணும் எப்படியாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது பைசன். கிருகிரிலே டெரரான பைசன் இதான் நினைக்கிறேன். அங்கே உள்ளே பார்த்துட்ருக்குது. இது வந்து சின்னதாக இருக்கும்போது நம்ம புறாங்களுக்கெல்லாம் எப்படி அந்த எல்லோ கலர் முடி இருக்குமோ அதேமாரி தான் இவங்களுக்கும் இருக்குது. வளர வளர அவங்க பாடி வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப கட்ஸாகவும் ஆகுது. ராஜ நட சொல்லுவாங்களே, அது இதுதான் நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது நடக்கிறது. அந்த ஷைனிங்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. சும்மா தகது மின்னுது. பயங்கரமாக இருக்குது கரடி. 2 கரடி ஏதோ தேடி நிற்குதுன்னா தெரியுன்னு தெரில. என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, பேலன்ஸ் நான் கொஞ்சம் வீடியோவாக எடுக்கிறேன். இது வந்து ஒயிட் டைகர் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஒயிட் டைகர் இந்த வெயிலில் வெளியே விட்ருப்பாங்களா இல்லைன்னு தெரியல. நான் போய் பார்க்கலாம். அங்கே பத்துனுக்காங்க 2 பேர். நான் முடிஞ்சால் அந்த பக்கம் போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி நல்லா இருக்குது. டைகர் எப்பவுமே தண்ணியில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால தான் தண்ணி ஈரமாக இருக்கிறதுல பத்துனுக்குது. அங்கே புலி நம்ம பார்த்தோம்னா அது கழுதை புலி, அது படுத்தது அப்படியே தான் இருக்கு. அது போய் பார்த்தா அதே ஜூம் பண்ண தெரியல உனக்கு தெரியுதா? ஜூம் பண்ண தெரியுதா? இருக்கிற க்ரௌடு வந்து சிங்கத்தாண்ட தான் இருக்குது. ஏன்னா சிங்கம் வந்து அதோட சத்தம் கொடுக்கும்போது தான்
ஒரே ஒரு லைன் ஃபுல் க்ரௌட் இங்கே தான் வந்துக்குது. उसके पीछे कवर कर रखा है वो अपनी लगाई को. அது கூட வெயிட் தாங்கல. ஆமா குடிக்குது. वीडियो वेट करो. अमीन जल्दी आओ जे. இங்கே வந்து செம்மையாக ஒரு விஷயம் இருக்குது. எம்மா பெருசாக இருக்குது. வா கைஸ், செம்ம பெருசாக இருக்குதுப்பா. இந்த பக்கத்துல போனது காணா. அந்த பக்கம் ஆனால் தண்ணி வந்து செம்ம நேரத்தை அடிக்குது. ரொம்ப கிட்ட வந்து நிற்காதீங்க. கெமாகா R15 ஃபுல்லாக ரேசிங் தான் நடக்குது. தம்பி இன்னொரு வாட்டி ரேஸ் பண்ணுப்பா. ஏய் போ. அந்த மாரிலாம் கற்றுனீங்கன்னா மேலே வந்துடும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி கடைசியாக எண்டில் யானையை பார்த்துட்டோம். இங்கே வந்து யானையை வந்து குளிக்க வைப்பாங்களாம். நான் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஜூக்கு, ஆனால் நான் பார்க்கல. இதில் வந்து யானைங்க வந்து இந்த பக்கத்துலேருந்து வந்து இப்படி வெளியே போகுமா. அது சாயங்கால டைமில் அவங்க பண்ணுவாங்க. ஆள் அங்கே இருக்கார், ஒரு யானை கூட. ஜூம் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சா பார்த்தேன். ஒரு ஆள் இருக்கா போல் அவங்க கூட. அவர் வந்து என்ன பண்ணுவாரா, அங்கேருந்து கூட்டின்னு வருவாராம். கூட்டின்னு வந்துட்டு ஒரு யானையாக இதுக்குள்ளே அங்கேருந்து வந்து இப்படி வெளியே போயிட்டு திருப்பியும் உள்ளே வந்து இப்படியே சுற்றிட்டு இருக்கோமா. மேலேருந்து வந்து தண்ணி கொட்டோமா. அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆசையாக வருது, நம்மளும் இதெல்லாம் வாங்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால் இதெல்லாம் வளர்க்க முடியாது. வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். முடியல, பயங்கரமாக வேர்வை ஆயிடுச்சு. செம்ம டயர்ட் ஆகிட்டேன். பாதி ஸ்கிப் பண்ணிட்டோம், ஏன்னா முடியல, ரொம்ப தூரம் வாக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை குறும் நைத்துருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye with Bots Lover and G. Bye.